இந்த முறை எடப்பாடியினுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அவர் வெளிப்படுத்திய விஷயங்கள் நிகழ்வுகளை பார்த்தோன்னா ஏற்கனவே ஒரு இடத்துல சொன்ன மாதிரி ஜெயலலிதா பாணியை நினைவுபடுத்தினார். விரைவில் எல்லாத்தையும் பண்ணுறது, வேட்பாளர் பட்டியலை அறிவிச்சு முடிக்கிறது, கூட்டணிகளை நடத்திய விதம், அதுக்கு பின்னாடி திரைமறையில் ஒரு அடிமையாக இருந்தால் டெல்லிக்கு போனார்லாம் இருக்கட்டும், அதில் எனக்கு உடம்பு எல்லாரும் அந்த தேசிய கட்சியோட கூட்டணி வச்சா டெல்லிக்கு போகிறது தப்பே கிடையாது. திமுகவில் இது நடக்குது, அதிமுகவில் அது அப்கோர்ஸ் கொஞ்சம் அதிகமாக கூட நடக்கலாம். அங்கே போய் தான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. திருச்சியிலேயும் தான் பேச்சுவார்த்தை நடந்தது, சென்னையில் பேச்சுவார்த்தை நடந்தது, இதெல்லாம் வெளியே தெரியாது. பார்த்தா எல்லாம் ஒரே நாளில் நடந்த மாதிரி தெரியும். 2 வாரமாக பஞ்சாயத்து நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதெல்லாம் நடந்ததுனால தான் ஒரே நாளில் அந்த ஒப்பந்தங்கள் போடப்படும். அந்த ஒப்பந்தம் தலைமை கழகத்தில் போட்டது தான் அதிமுக காரங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும்னு நான் சொன்னேன். இதுதான் ஒரு பெரிய கட்சியினுடைய மரியாதை அங்கே தான் அடங்கியிருக்கு. எல்லாமே அறிவாலயத்துக்கு தானே போடுறாங்க. அது அவமானம்னு நினச்சா நீங்கள் ஏன் கூட்டணிக்கு போகிறீங்க? திமுகவோட கூட்டணி வச்சு அறிவாலயத்துக்கு போய் தான் சார் ஆகணும். அதே தான் அதிமுக இன்னைக்கு பலவீனப்பட்டு போயிருந்தாலும் இன்னைக்கு அது பெரிய கட்சி. நீங்கள் தலைமை கழகத்தில் போய் கையெழுத்து போல தினகரனே போயிட்டாரு. அவர் ஒன்றும் வெக்கப்படலை. கொஞ்சம் உள் மனசு அவருக்கு ஏதாவது ஒன்று யோசிச்சிருக்கலாம். பட் ஸ்டில் நம்ம தோழமை வச்சிருக்கிறோம், நம்ம போகிறது தப்பு இல்லைன்னு ஒரு மனசாட்சி சொல்லுது. அது அதிமுக காரன் ரசிப்போம், அமமுக காரனுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஜெல் ஆகிறது அங்கே ஒரு ஈஸியாக நடந்துன்னு சொல்லலாம். அதுக்கு நேர்மாறாக திமுக கூட்டணியை நடத்திய விதத்தில் பல விமர்சனங்களை தோழமை கட்சிகளே வந்து பொது வெளியில் வச்சுட்டாங்க. கமலஹாசனுக்கு 2 இடத்த கொடுத்துட்டு போகிறனால ஒரு பிரச்சனை இல்லை, அவரும் சரி 2 வாங்கி நம்ம கட்சிக்காரனை யாராவது எம்எல்ஏ ஆக்குன்ற அந்த ஒரு சிந்தனை இல்லாமல் ஒரு தியாகத்துல தானே விட்டாரு. அது தியாகம் இல்லை, துரோகம். அது ஏன் நீங்கள் எம்பிஐ நல்லா உட்காந்துக்குவீங்க, இவ்வளோ நாளாக உங்களோட பயணிச்ச 2 பேர் எம்எல்ஏ ஆக்கணும்னு உங்களுக்கு தோண வேணாமா? சரி, அவர் டார்ச் லைட்டே நின்று போறான்னு ஸ்டாலின் அதை கொஞ்சம் பெருந்தன்மையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஸ்டாலினுடைய பெருந்தன்மை இந்த 15 நாட்களில் எங்கே போனது அப்படிங்கிற கேள்வி கேட்க வைக்கிற மாதிரி சில நிகழ்வுகள் நடந்தது. சரி, அது அரசல் புரசலாக இருக்கும் பார்த்தா திருமாவளவன் போட்டு உடைச்சிட்டார். சிறிய கட்சிகளை இப்படி வற்புறுத்துவது சரியல்லைன்னு பொதுவெளியில் போட்டு உடைச்சார். அது அவரும் தவிர்த்திருக்கணும். ஏன்னா சொல்லிட்டு அவர் மேடையிலே திமுக வரணும், திமுக மேடையில் இவர் போய் ஓட்டு கேட்கணும். இந்த கசப்புகள் அதிமுக வரும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த போது அவங்க சுமூகமா போயிட்டா. அங்கே கொந்தளிப்பு இருக்கு, அது வேற. இங்க அது நடந்தது. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.